Hi soldiers. ரீசெண்டாக நம்ம 4 lakhs and 4.5 lakhs இப்படின்னு சொல்லிட்டு ஹை பட்ஜெட் பீஸா பில் பண்ணி வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா? நீங்க ரொம்ப ஏழைங்க. ஸோ அதில் எல்லாருமே என்ன பண்ணுறதுங்க, கமெண்ட்ல லோ பட்ஜெட் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அதனால நீங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 47,000 ரூபாய் பட்ஜெட் ரேட்டில் எப்படி ஒரு பெஸ்ட் பிசி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஸ்தட்டிக்ஸ்க்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பிசியை பில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி நம்ம யாருக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல டெக்கீஸ் டெக் பண்றது ரொம்ப ரேர். இந்த பிசியை நம்ம பில்ட் பண்ண போறவரு உண்மையா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமான சேனல் வச்சிருக்காரு. இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற சேனல் தான் அது. ஸோ அவருக்காக தான் நம்ம இந்த பிசியை பில்ட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க பில்ட் யுவர் ஓன் பிசி. பிசி பில் பண்ண காசு வைக்கிறீங்களா? இல்ல 60 FPS நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனல் பில்ட் யுவர் ஓன் பிசி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkeyoffer.com. சிடிகே ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 Pro OEM கீயும் MS ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். மறக்காம அவங்களோட சைட்டை செக் பண்ணி பாருங்க. முக்கியமா நம்ம கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல இந்த பிசி நம்ம யூஸ் பண்ண போற ப்ராசஸர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 5600G. இது ஒரு ஆக்சுவலாக APU. ஸோ இந்த பிசி லோ பட்ஜெட் காரணமே இது APU தான். இன்டெல் ப்ராசஸர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஃபிக்ஸ் கார்டெலாம் அதிகமான ரேட் வித்துட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. பிசி பில் பண்ணுறதே கஷ்டமாக போயிடுச்சு. அண்ட் அதுக்கு தீர்வாக தான் இந்த ஏபி வந்திருக்கு. இதை பற்றி ஆக்சுவலி நிறைய வீடியோ போட்டுட்டேன், அண்ட் நிறைய வீடியோ பேசிட்டேன். அந்த ஏபி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அவசர காலத்தில் பிசி பில் பண்ணுறதுக்கு. திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்குமாப்பா. ஸோ முதல்ல இந்த ப்ராசஸர் வரைக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாய். நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணது ப்ரைஸ் மாதிரி இருக்கும், ரெஃபரன்ஸ்க்காக வச்சுங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா B450M AC. ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா B450 HDV மதர் போர்ட் தான் பிளான் பண்ணது. ஏன்னா பட்ஜெட் இன்னும் கம்மியாகணும்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் இல்லை ப்ரோ வைஃபை ப்ளூடூத் கொஞ்சம் தேவைப்படும், அது காலத்தில் வைஃபை ப்ளூடூத் ரொம்ப கஷ்டம் இல்லைனா சரின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் செய்து இந்த மதர் போர்டுக்கு மாறணும். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு B450 சிப்செட் மதர் போர்டு. ஆக்சுவலாக இதை பயாஸ் அப்டேட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த 5600G ப்ராசஸர் யூஸ் பண்ணணும்னா, பட் ஆல்ரெடி இது பயாஸ் அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம டீமுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி வச்சுட்டேன். இந்த மதர் போர்டு நமக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்டு ப்ரைஸ் 8,200 ரூபாய் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்குது. இந்த விஆர்எம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசும் கிடையாது, அதே சொல்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதும் கிடையாது. இல்லை புரியல. இந்த ப்ராசஸுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரியான விஆர்எம். 4 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லோ எண்ட் மதர் போர்ட்ஸாக 2 தான் இருக்கும். ஸோ 4 இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மதர் போர்டில் வந்து நம்ம ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ப்ராசஸர்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்து பத்திரமாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து பின்னு பெண்ட் ஆகிறதுக்கும் இந்த சாக்கெட் உடையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அடுத்து ஒரு வீடியோவில் நான் அது என்னன்னு சொல்லி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அப்படியே நீங்கள் லாக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது உள்ளே போயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராசஸர் முடிஞ்சாச்சு, கூலர் பண்ணணும். ஸோ கூலர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கூலர் இதுவே போதும் இந்த ப்ராசஸருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னா போடலாம், பட் நம்ம இந்த வீடியோவே எதுக்காக இந்த பிசி வந்து பட்ஜெட்டில் பண்ணணுன்றது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கூலர் கூடவே உங்களுக்கு ப்ரீ அப்ளைடாக தெர்மல் பேஸ்ட் வரும். இந்த கூலரில் நிறைய கூலருக்கு அப்படி தான் வருது. முக்கால்வாசி வீடியோவில் வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து போடல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இது ப்ரீ அப்ளைட்னா நீங்கள் போட தரல. அதை பாருங்க தெரியுதுங்களா? உனக்கு வேற கண்ணு தெரியாது, ஏன்னா எனக்கு பார்வை தெரியாது. ஐயோ பாவம். தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஸ்க்ரூஸ்லாம் நீங்கள் தனியாக கெழுட்டும் போது இந்த மாதிரி ப்ராசஸர் கூடயே வர கூலரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் ஓரமாக எடுத்து பத்திரமா வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் வேறு கூலர் போடும்போது. இப்போ நம்ம இப்போ நம்மளோட மதர் போர்டை நம்மளோட ப்ராசஸர் அண்ட் கூலர் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம். ஆக்சுவலாக இந்த பிசி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 8GB மொத்தம் 2 8GB மொத்தம் 16GB ரேம் 3200 மெகாஹெர்ட்ஸ். ஸோ இந்த 3200 மெகாஹெர்ட்ஸ் சொல்கிறேன், 32GB வாங்கிட்டு வருது. ஸோ ஏன் வந்து 3200 மெகாஹெர்ட்ஸ் 3600 மெகாஹெர்ட்ஸ் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, AMDயோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி நீங்கள் ரேம் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில் போட்டிங்கன்னா நோட்டிசபிள் பர்ஃபார்மன்ஸே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு APU அப்படின்னால இதுக்கு தனிப்பட்ட டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் மெமரி கிடையாது. நம்ம ரேம் தான் அது கிராஃபிக்ஸ் மெமரி, அது பண்ணால் வீடியோ மெமரியாக எடுத்துக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது நீங்கள் வந்து வெறும் ஒரே ஒரு 8GB போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2GB கிட்ட எடுத்துக்கிச்சுன்னா மீதி உங்களுக்கு 8ல் 2% இல்ல 6GB.
மீதி 6GB தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 6GB வச்சு உங்களால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுவே 6GB போட்டிங்கன்னா உங்களுக்கு 2GB கொஞ்சம் மீதி 40GB இருக்கும். மோஸ்ட்லி அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து என்னன்னா AMD பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து டுவல் சேனல் மெமரி போடுங்க. அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஐடியா வேணா மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ரேம் வந்து போட்டாச்சு நம்ம மதர் போர்டில். இப்போ வந்து என்னன்னா ரேமோட ப்ரைஸ் ஆக்சுவலாக, ஸோ இந்த ரேமோட ப்ரைஸ் வந்து இது ஒரு 3200 MHz அண்ட் 8GB ரேம். ஸோ ஒரு ரேமோட ஒரு ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2950 ரூபாய், அதாவது 3000 ரவுண்டாக சொல்லலாம். 2 ரேம் சேர்த்து 6000 ரூபாய். ஸோ இந்த 3 பொருள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ நம்மளோட பட்ஜெட் வந்து 38,700 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம கிட்ட கொஞ்சம் பண்ண பாக்கி இருக்கு. இப்போ நான் பார்க்குறது என்னன்னா இதோட கேஸ். ஆக்சுவலாக இந்த பிசி நம்ம என்ன கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோகோ ஸ்போர்ட் X1 அப்படின்ற ஒரு கேஸ். ஆக்சுவலாக சைனாலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி ரீபிராண்ட் பண்ணுற கேஸ் கம்பெனி. பொதுவாக இந்தியாவில் எல்லா கம்பெனி அப்படி தான். ஸோ அதில் ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ இந்த கேஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சீப். ஈவன் தான் சீப்பாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பர் கிளாஸ் இருக்கும், பிஎஸ்சி ஷவுட் இருக்கும், RGB ஸ்ட்ரிப் மாதிரி. பட் ஆனால் இது நல்லாயிருக்கும். ஸோ இதில் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்கிறா கிட்டத்தட்ட 2670 ரூபாய். பட் நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸ் வேரி ஆகும். சார் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி இருக்கிற பேக் பேடில் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஒரு காலத்தில் நீங்கள் எந்த கேமராலும் அதில் கிளாஸ் இருக்காது, அக்ரிலிக் தான் இருக்கும். அப்புறமா அது கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன கேஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, நல்ல விஷயம் தான். ஏன்னா கிளாஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்க்ராட்ச் ஆகாது. பட் அக்ரிலிக் வந்து பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகும், விரிசல் விடும் சீக்கிரமாக. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். பட் இது அதில் பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் கீழே போடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கீழே போட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காது ஆக்சுவலாக. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம வந்து கேமரா வந்து பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், SMBS போடுறது முதல்ல SSD போட்டுறோம். ஏன்னா இந்த கேஸை நீங்கள் SMBS போட்டுட்டு SSD போடுற ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல அதை பண்ணிடலாம். இங்கே ஒரு மவுண்ட் இருக்குது. ஆக்சுவலாக சில கேசஸில் இப்படி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் நாம் இந்த பிசி யூஸ் பண்ணுற SSD என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டோனோட A400 240GB SSD. மினிமம் 240GB SSD போடணும். ஸோ அதுக்காக இந்த SSD போட்டிருக்கோம். அது கீழே கண்டிப்பாக போய் அது நிறைய பேர் நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து 120GB SSD போடுவாங்க அவங்களோட பிசிஸில். பட் அப்படி போட்டிங்கன்னா கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் பிசி பில் பண்ணலாம். பட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறமா தான் தெரியும் SSD பத்தலை, அகைன் நீங்கள் ஒரு 240 இல்லை 500GB SSD வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது நீங்கள் பெட்டர் 240 போடலாம்ல. SSD 120GB வாங்குறதை தவிர்க்கவும். ஸோ இந்த பீஸில் பார்த்தா நம்ம SSD போட்டாச்சு. பட் ஹார்ட் டிஸ்க் போடல. நம்ம ப்ரோவை வந்து ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம அவருக்கு டெலிவரி பண்ணும்போது போட்டுடலாம். ஹார்ட் டிஸ்கோட பொதுவாக நார்மல் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள், ஒரு 3000 ரூபாயிலேருந்து 3500 ரேஞ்சு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க இந்த பட்ஜெட்டில். ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம SSD போட்டாச்சு. இப்போ நம்ம இல்லைனா இது வந்து உள்ள ஸ்லைட் பண்ணிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம கடைசியாக நம்ம பிசி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SMBS. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு 550 வாட் பிராண்ட் சர்டிஃபைட் GB SMBS. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போதைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் SMBS. ஆக்சுவலாக கோசேர் அது கூட மாஸ்டர் போனீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் அண்ட் கிரைண்டர் பின். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன சொல்லிங்கன்னா 3675 ரூபாய். பட் ப்ரைஸ் மே வேரி. ஸோ உங்களுக்கே தெரியும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட கேபினெட்டில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சாச்சு. இப்போ நம்ம கேபினெட்டில் வந்து மதர் போர்டை போட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும், நம்மளோட பிசி ரெடி. ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட கேபினெட்டை வந்து இப்படி படுக்க வைத்தாச்சு. மதர் வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட IO ஷீல்டை வந்து மாட்டிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து IO ஷீல்டை போட்டாச்சு. இப்போ நம்மளால் மதர் போர்டை ஸ்ட்ரைட்டாக போட்ட வேண்டியதான். ஸோ மதர் போர்டு தெரியுதுங்களா? ஸோ இது அப்படியே எடுத்து இங்கே மாட்டிட வேண்டியதான். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மதர் போர்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேபிள் மேனேஜர் பண்ணணும். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிசி ஆன் பண்ணி பார்க்கலாம். பிசி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றதே பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்மளோட பிசி வந்து பில் பண்ணியாச்சு. பாருங்க, கேபிள் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணியாச்சு. ஸோ கேபிள் மேனேஜர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த பிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லலாம் கம்மி தான். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக 47,665 ரூபாய் தான். ஹார்ட் டிஸ்க் இல்லாமல். ஹார்ட் டிஸ்க் போட்டுனா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட பெஞ்ச் மார்க் எப்படி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி எடுத்து போய் நம்மளோட இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் ப்ரோ அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம பெஞ்ச் மார்க் எது பார்க்கலாம்.
முதல்ல நாம நம்மளோட பிசியோட சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி பெஞ்ச் R15, R20 அண்ட் R23 இதோட ஸ்கோர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட் 2021 மிட் ரேஞ்ச் பிசிஸோட ஸ்கோர் ஆக்சுவலாக. இதுக்கப்புறமா இந்த பிசியில் எந்த அளவு கேம் ஆட முடியும் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த பிசியில் இண்டி கேம்ஸ் எல்லாமே 1080p உங்களால் டீசெண்டான FPS ஆட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் லைட் மேட்ச் இந்த பிசியில் நமக்கு 1080p லோ செட்டிங்ஸில் நமக்கு 59 FPS கிடைக்குது. அதே மாதிரி டூம் ரைடரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 115 FPS கிடையாது 1080p. இல்லை நான் ட்ரிபிள் டெல் தான் ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1080p உங்களுக்கு RDR2 24 FPS கொடுக்குது. இதுவே நீங்கள் 720p கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 42 FPS கிடைக்குது. அதே மாதிரி அசாசின்ஸ் கிரீட் வளரா 1080p லோ செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 26 FPS கிடைக்குது. இதுவே நீங்கள் ரெசல்யூஷன் கம்மி பண்ணீங்கன்னா 720p நமக்கு 43 FPS கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கேமிங்க்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ். நாம இதில் கிராஃபிக்ஸ் கார்டே போடல. ஸோ ஏபியோட பர்ஃபார்மன்ஸே இந்த அளவுக்கு இருக்கிறது நமக்கு ஓகே தான். ஏன்னா ஃபியூச்சர் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா. ப்ராடக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பிளண்டர்ல BMW சாம்பிள் இந்த பிசி நமக்கு 4 minutes 10 secondsல முடிச்சிருது. அதே மாதிரி GPU ரெண்டர்ல நமக்கு 9 minutes எடுத்தது. ஏன்னா இதுல கிராஃபிக்ஸ் கார்டு டெடிகேட்டா இல்லனால நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். இல்ல கேம் டெவலப்மெண்ட் கத்துக்கலாம் அப்படின்ற ஐடியா இருந்தாலும் கூட யூனிட்டில எடிட்டர் நமக்கு நம்மளோட சாம்பிள் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 21.5 FPSல ரன் ஆகுது ஆக்சுவலா. இது அல்ட்ரா செட்டிங்ஸ் அண்ட் 1080p ரெசல்யூஷனையும் செட்டிங்ஸையும் கம்மியா வச்சுக்கினா கண்டிப்பா உங்களுக்கு இதோட அதிகமாக FPS கிடைக்கும். பிரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நாம அதை இங்க பார்க்க வேணாம், ப்ரோவோட வீட்டுக்கே போய் பார்ப்போம். இது ஆரம்பிச்சிங்களா? ஜூம் அவுட் தானே இருக்கு. ஓகே வரோம். ஓகே அதாவது சோல்ஜர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7 மணி ஆகுது காலையில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மண்டே. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பிசி கொடுத்துருக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து பிசி வந்து ஃப்ரைடே கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவர் காலையிலே ஆஃபீஸ் போயிடுவார் அப்படின்றதுக்காக காலங்காத்தாலே கிளம்பி போயிட்டுருக்கோம் அவர் வீட்டுக்கு. ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பிசியை கொடுத்துட்டு பிசி எப்படி இருக்குது அண்ட் அது மாதிரி அவர் சேனல் எப்படி போயிட்டுருக்கு அண்ட் என்ன பண்ணுறாரு இந்த அது மாதிரி விஷயம்லாம் அவர்கிட்ட பேசுவோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. ஆக்சுவலி மெமரி கார்டு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க. ஓகே ஓகே சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவரோட செட்டப் இங்கே இருக்குது அண்ட் நம்ம ப்ரோ இங்கே இருக்காரு. ப்ரோ உங்களோட செட்டப் பழைய செட்டப் பற்றி நீங்களே சொல்கிறீங்களா? நான் செகண்ட் ஹேண்டில் அம்மா லேப்டாப் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 2GB ரேமில் இருந்தது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக 4GB அப்டேட் பண்ணேன். ஸோ அதில் தான் எல்லாமே எடிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ரோவோட செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா லேப்டாப் Pentium A1018. ஆக்சுவலாக இது எப்போ கொடுத்த லேப்டாப்னா 2015 to 16 அந்த பீரியடில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த அம்மா லேப்டாப் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் சொல்கிறேன் 2.1 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கும் அண்ட் டுவெல் கோர். ஆக்சுவலாக Pentiumல உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் இருக்காது. ஸோ இது ஐபி ரேட்டிங் இருக்காது. அண்ட் முக்கியமாக இது கொடுக்கும்போது 2GB ரேம் தான் கொடுப்பாங்க. ப்ரோ தான் வந்து 4GB ரேமாக மாற்றிருக்காரு. ரீசெண்டாக மாற்றிருக்காரு ஆக்சுவலாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹார்ட் டிஸ்க் தான் கரெக்டாக SSD போடல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து எடிட் பண்ணி வீடியோ போட்டிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மானிட்டரில் வச்சு, ஏன்னா நீங்கள் அது குட்டி மானிட்டர் பார்த்தவொன்னு தெரியாது, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் வச்சு அதை செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அவரோட ப்ரீவியஸ் செட்டப். பட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேற ஒரு பிசி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளோட புது செட்டப்பை வந்து ரெடி பண்ணலாம். ஓகே சொல்லுங்கள், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது. அது என்ன ஆன் பண்ணணும். ப்ரோ உங்களோட திருக்கரங்கால் ஆன் செய்து விடுங்கள். ஆக்சுவலாக எல்இடிஸ் இருக்குது. என்ன நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், கால் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆன் பண்ணியாச்சு. பிசி பில் பண்ணுறது இதெல்லாம் டிஃபால்ட்டாக பண்ணுற கஸ்டமைசேஷன்ஸ். பட் உங்களுக்கு என்ன லேட்டராக மாற்றிக்கலாம். எனக்கு ஒரு FHD வீடியோ அதுவே ப்ளே பண்ணுறது அது லேப்டாப். எனக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து ஃபுல் HDயில் ஸ்டக்காகாமல் போகும். இது ரொம்ப பாவம்பா சார். சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளஞ்சி பட்டா ரீசன் இருக்கு. அவரும் வைஃபை கனெக்ட் ஆகிடும். வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரோக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட பழைய லேப்டாப் 10 வீடியோ ப்ளே ஆகாதா. ஸோ நம்ம 4K வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸோ டிஃபால்ட்டாக எல்லா 4K டிவி வாங்கலாம் போட்டு பார்க்குற வீடியோ 4K செட் பண்ணுறேன். 4K ஸோ 4K வீடியோ வரும். கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது புரிய என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்கள் அம்மா லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் இது தவிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஆல்ரெடி பழைய ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ப்ரீமியர் ப்ரோ இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி அவரோட ஓல்டு லேப்டாப்பில் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் இதில் போட்டு வச்சிருக்கோம் இந்த பிசியில். ஆக்சுவலாக ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட டைம் லைன் எப்படி இருந்துன்னு அவருக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருந்தது. நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன்னா இவங்க எப்படி உடனே வருது, உடனே வராது. நான் 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 2 நிமிஷமா? ஒவ்வொரு எடிட்டுக்கும் நான் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பண்ணுவேன். ஸோ
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த வீடியோ சீக்வன்ஸ் வந்து ரெண்டர் பண்ணால் உங்களுக்கு பொதுவாக எவ்வளோ நேரம் ஆகும்? அதில் 17 மணி நேரம். 17 மணி நேரம். என்ன சொல்றீங்க? என்ன என்னமோ டெனட் படம் மாதிரி போட்டு குழப்புற. நைட்டு போட்டு தூங்கிடும், மறுநாள் மதியம் தான் முடியும்னு. 17 மணி நேரம் கழித்து இப்போ நான் இதில் ரெண்டர் போடுறேன். ஸோ நான் 1080p மேட்ச் சோர்ஸ் கொடுத்து 17 மணி நேரம் மிஸ்ஸஸ் திஸ் பிசி அப்படின்னு கிட்ட வந்துருக்குறோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 11 மினிட்ஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக அவரோட பழைய லேப்டாப்பில் போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு 17 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிச்சு ரெண்டர். நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 minutes 24 seconds ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போடல, பட் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தா கண்டிப்பாக இது 4 minutes அப்படி முடிஞ்சிருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுனால நம்மளோட இன்டெகிரல் கிராஃபிக்ஸ் வந்து என்னதான் ஓரளவுக்கு கேம் ஆட முடிஞ்சாலும் அது வந்து ப்ரீமியம் ப்ரோவில் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. இது கொஞ்சம் ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டே கிடைக்கும். ஸோ 3 வாரம் வீடியோ போடலன்னு சொன்னாரு. ஸோ 3 வீக்ஸாக வந்து வீடியோ போடாமல் காரணம் அந்த லேப்டாப் தான். ஏன்னா முன்னாடி வந்து என்ன ஆயிருக்குன்னா நைட்டு போட்டுட்டு காலையில் வந்து ரெண்டரை இருக்கும் போல. என்னாச்சு நடுவில் வந்து பாதிலே கட் ஆகிட்டு சாஃப்ட்வேர் பக் போல. ஸோ அதனால ரெண்டரை போட்டு வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதனால தான் சரி ஓகே இதுக்கப்புறம் வேலைக்காக பிசி பில்ட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் ப்ரோ வந்து நம்மளை அணுகிடலாம். ஸோ அதனால பிசி பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் ஃப்ளோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். 2 minutes கிட்ட வெயிட் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப ஹெட்டக்கான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுல்லி ரெசல்யூஷன்லேயே வச்சு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணலாம், டக்கு வீடியோ பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரீடம் ஒன்று கிடைக்கும். அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் வீடியோ ப்ரொடக்ஷனில் தான் பண்ணலாம். அதனால வந்து ப்ரோ வந்து நிறைய வீடியோ பண்ணுவேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம அவரோட வீடியோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக நிறைய வீடியோ பார்ப்பேன். நானே பார்த்தீங்கன்னா அவர் கான்டாக்ட் பண்ணலாம் இருந்த ப்ரோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு. பட் அவரே வந்து கான்டாக்ட் பண்ண பிசி வரன்ட்டு என்னையோ நல்ல விஷயம். ஸோ பிசி ஓகே அப்புறம் நல்லா இருக்குது. A2D சேனல் வந்து நிறைய பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் பிசி பில்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை பிசியில் அப்படின்றப்போ ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணேன். ஆனால் தமிழ்லேயே நம்ம மக்களுக்காக ஒரு பிசி பில்டிங் பண்ணி கொடுக்குற ஒரு சேனல் தான் அது A2D தான். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ண உடனே சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு இமீடியட்டாக வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ வந்து. கண்டிப்பாக ப்ரோ தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் 2 days லேட்டு சொன்ன ரேட்டை விட, பட் இருந்தாலும் ப்ரோ வந்து அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி ஓகே சோல்ஜர்ஸ், 48-49K அந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல பிசி நீங்கள் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப சூப்பரான பிசி, ஏன்னா அந்த பட்ஜெட்டில். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோவோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிறதான் டெக் இஸ் டூயிங் டெக் இன் தமிழ் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அப்படி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சோல்ஜர்ஸ், நாங்கள் அடுத்த வரும்போது பாய்.